கொடைக்கானல் பொதுவா அமைதியான சில்லுன்னு இருக்கிற ஒரு இடம்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இடைவிடாம பெய்யற மழை, காத பிளக்குற இடிமின்னல், இதுக்கு நடுவுல ஒளிஞ்சிருக்க அந்த பைபங்களாவோட இரண்ட பக்கங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு வளவள முன்னுரையும் வேணாம். நேரடியா அந்த மூச்சு முட்ட வைக்கிற திகில் இரவுக்குள்ளேயே நம்ம இப்ப போகலாம். கொடைக்கானல்ல இருக்கிற இந்த பங்களாக்கு போன சில பேரு திரும்பி வரவே இல்ல. சீரியஸா சொல்றேன், இது ஏதோ கட்டுக்கதை கிடையாதுங்க. அங்க உண்மையாவே நடந்த பல அமானுஷ்யமான சம்பவங்களோட நேரடி பதிவு இது. அப்படி என்னதான் நடக்குது அந்த பங்களாக்குள்ள? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஒரு நடுராத்திரி, அடமழை, 3 நண்பர்கள் சும்மா ஒரு அட்வென்ச்சருக்காக அந்த பங்களாக்குள்ள போறாங்க. அவங்க வாசல்ல கால் வச்ச அடுத்த செகண்ட் அந்த பழைய இரும்பு கேட் தானாவே கீச்சுன்னு ஒரு பயங்கரமான சத்தத்தோட திறக்குது. உள்ள போனா ஒரே கும்மிருட்டு. கையில இருக்கிற ஃபிளாஷ் லைட் அடிச்சு பார்த்தா சுவத்துல எல்லாம் பழைய ரத்தக்கரைகள், தரையில அங்கங்க கிழிஞ்சு போன சில குடும்ப புகைப்படங்கள். கண்டிப்பா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோன்னு அவங்களுக்கு அப்போதான் புரிய ஆரம்பிக்குது. அந்த கும்மரட்டுக்குள்ளேயே பயந்துகிட்டு மெதுவா மாடிக்கு போறாங்க. அப்போ அந்த மயான அமைதிய கிழிச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு அமானுஷ்யமான பெண் குரல், வெளியே போ அப்படின்னு காதுக்குள்ளேயே கேக்குது. அடுத்த நொடியே அவங்க கையில இருந்த ஃபிளாஷ் லைட்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி ஒரு மரண பயம் வந்திருக்கும்னு. ஆனா அடுத்து நடந்த அந்த காட்சி 3 பேரையும் அப்படியே உறைய வச்சிடுச்சு. இருட்டுல ஒரு அறையோட கதவு ரொம்ப மெதுவா திறக்குது. உள்ள வெள்ளை உடுத்தின ஒரு உருவம். அந்த பெண் மெதுவா இவங்கள திரும்பி பாக்கறா. அவளுடைய கண்கள்ல வெள்ளை விழியே இல்லங்க, அப்படியே கும்மிருட்டு மாதிரி ஒரு கருப்பு. அது மட்டும் இல்லாம முகத்துல ரத்தத்தை உறைய வைக்கிற மாதிரியான ஒரு கோரமான சிரிப்பு. ஆக்சுவலா இந்த பங்களாவுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஃபிளாஷ்பேக் இருக்கு. 1940கள்ல இங்கே வாழ்ந்துட்டு இருந்த அந்த முழு குடும்பமும் ரொம்பவே மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ராத்திரி நேரங்கள்ல இங்க ஒரு விதமான அழுகுரல் சத்தம் தொடர்ந்து கேட்டுட்டே தான் இருக்குன்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இப்போ நிலைமை கைமீறி போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா அந்த 3 பேர்ல ஒருத்தன் அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி மாயமா காணாம போயிட்டான். மீதி இருக்கிற 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. உயிர் பிழைச்சா போதும்னு படிக்கட்டுகளை நோக்கி தலை தெறிக்க ஓடுறாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி அந்த உருவும் படிக்கட்டுகள் அப்படியே தலை கீழ ஒரு சிலந்தி மாதிரி வளர்ந்து கண்மூடித்தனமான வேகத்துல அவங்கள துரத்திட்டு வருது. எப்படியோ போராடி வெளியே அந்த மெயின் கேட் கிட்ட தப்பிச்சு வந்துட்டான் ஒருத்தன். மூச்சு இறக்க தப்பிச்சுட்டோங்கிற ஒரு நிம்மதியில மெதுவா பின்னாடி திரும்பி பாக்குறான். அப்போ அந்த உருவம் அவனோட மூச்சு காத்து படுற அளவுக்கு ரொம்ப பக்கத்துல நின்னுட்டு இருக்கு. அது அவனை பார்த்து சொன்ன அந்த கடைசி வார்த்தை, நீயும் இங்கதான் இருக்கணும். அப்படியே எல்லாமே இருட்டாயிடுச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த பங்களால ஒரே ஒரு இரவு தங்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? என்ன நினைக்கும் போதே பகீர்னு இருக்குல்ல? இந்த மாதிரி ரியல் கோஸ்ட் ஸ்டோரிஸ் வேணும்னா இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.